ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பூவை வச்சு கட்டும்போது சரியாக வரல அப்படின்ட்டு. நான் அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு இலையை வச்சு கட்டி காமிக்க போகிறேன். சுத்தமாக கட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இலையை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூவில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன மல்லிகைப்பூ இலை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சைடில் வேறு கொய்யா மரம் இலை எந்த இலையை வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன் நான் இலையை வச்சு கட்ட சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சுத்தமாக பூ கட்ட தெரியாமல் நீங்கள் பூவில் ட்ரை பண்ணும்போது பூ உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். இதே நீங்கள் இலையில கட்டிட்டு நீங்கள் பூ வச்சு கட்டும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பூவும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் நூல் எடுத்துக்கிறேன். நூலை பிரிச்சுக்கலாம். நம்ம எப்போ போல் பிரித்து இப்படி எடுத்துட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு இலையை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. மேல் சைடு பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இலையை எடுத்து கீழே, அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு நான் எப்படி சொன்னேன்ல, ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றி நம்ம அந்த இலை மேலே இப்படி போட்டு நீங்கள் இப்படி இழுத்தாவே போதுங்க. அது நல்லா சுருக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இலையை வச்சு கட்டுறதுனால பூ வேஸ்ட் ஆகாது. அதனால தான் உங்களை நான் இலையை வச்சு கட்ட சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு இலை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு இலை இதை வச்சுங்க. இப்படி ஒரு சுற்றி ரைட் ஹேண்டில் ஒரு சுற்று போட்டுக்கோங்க. இப்படி அந்த இலைக்கு நேராக இப்படி போட்டுங்க. இப்படி ரைட் ஹேண்டில் இழுத்திங்கன்னா பாருங்கள், அழகாக இருக்குது. ஈஸியாகவும் நீங்கள் பழகிக்கலாம் இப்படி கட்டினீங்கன்னா. இதே மாதிரி நம்ம எல்லா இலையும் கட்டலாம். இப்போது நான் இதில் பாருங்கள், கேப் எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு விட்டுருக்கேங்க. உங்கள் இஷ்டம். ஒரு சிலர் நெருக்கமாகவும் வச்சு கட்டுவீங்க. நெருக்கமாக கட்டும்போது நம்ம கேப் விடாமல் கட்டணும். இல்லை நம்மளுக்கு கேப் வேணும்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நாமளே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இலையை எடுத்து இப்படி வைக்கிறோம், இன்னொரு இலையை எடுத்து இப்படி வைக்கிறோம். இப்போ கேப் வேணுன்றவங்க இவ்வளோ கேப் விட்டுக்கலாம். கேப் வேணான்றவங்க இன்னும் நல்லா நெருக்கமாக வச்சு நம்ம எப்போ கட்டுற மாதிரி கட்டினோம்னாங்க கேப் வராது. இங்கே பாருங்கள், கேப் இல்லை. இப்போது இப்படி நெருக்கமாக கேப் வேணுன்றவங்க கேப் விட்டுக்கலாம். இதே மாதிரி தாங்க இருக்கிற இலையை நம்ம மேலே ஒரு இலை, அதுக்கப்புறம் இன்னொரு இலையை கீழே இப்படி ஆப்போசிட்டில் வச்சுங்க. அதை ஒரு சுற்றிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் எந்த இலையை எடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் இதை நீங்கள் பூவாக நினச்சிக்கோங்க. இப்படி ஒரு சுற்றிட்டு ரைட் ஹேண்டில் இப்படி இங்கே பாருங்கள், இந்த நூலை இப்படி 2 விரலில் இப்படி வச்சு இப்படி இழுத்து ஒரு சுற்று மாதிரி வந்துடணுங்க. அந்த சுற்று மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அதை தான் நம்ம எடுத்துருக்க இலையில போட்டு இந்த ஒரு நூல் பாருங்கள், அதை நம்ம இப்படி இழுக்கணுங்க. அப்படி இழுக்கும்போது அது போய் நல்லா பாருங்கள் சுற்று போட்டுக்கும். இப்படி போட்டுச்சுன்னா நின்றுக்கு பூவு வராது தனியாக. இப்படி தாங்க பூவும் கட்டணும். நம்ம இருக்கிற இலையை நான் அதே மாதிரி உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். இப்படி கீழே ஆப்போசிட்டாக வச்சுங்க. இப்படி அதை மட்டும் ரோல் பண்ணி ரைட் ஹேண்டில் நான் இப்படி ஒரு சுற்று மாதிரி போட்டேன். அழகாக வந்துருச்சு.
இப்போ எல்லா இலையும் நான் அப்படி உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா இலையை வச்சு கட்டிட்டேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், என்னடா இலையை வச்சு கட்டியிருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் பூவை நீங்கள் வச்சு கட்டும்போது அது வேஸ்ட் ஆயிருங்க. அதுக்கு வந்து நம்ம இப்படி இலையை வச்சு கட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் பூவில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.